யூத். கென் கர்னாஸ், அனிஷ்மா, தேவதர்ஷினி, சுராஜ் இவங்களாம் நடிச்சு கென் கர்னாஸே டைரக்ட் பண்ணி இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த யூத். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, 10th முடிச்சு 11th ஸ்கூல் ஜாயின் பண்ற கென் வந்து இது வரைக்கும் நம்ம லைஃப்ல ஒரு லவ்வே இல்லையே, ஒரு ட்ரூ லவ்வே இல்லை, அந்த லவ்ங்கிற அந்த ஒரு ஃபீல் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாதுல. அப்படிங்கிறப்ப இனிமே நம்ம 11th 12thலயும் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஒரு ட்ரூ லவ்வை நம்ம கண்டுபிடிச்சு ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட அந்த லவ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரீம்ல தான் அவரு 11th ஸ்கூலே ஜாயின் பண்றாரு. அப்படி போற கென் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3 பொண்ணை வந்து சூஸ் பண்றாரு. அந்த 3 பொண்ணுல யார் அவரை ட்ரூவா லவ் பண்றா, அவரோட காதல் சேர்ந்துச்சா சேரலையா, அதுக்கப்புறம் அவர் லைஃப் எப்படி மாறிச்சு அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த யூத். படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், கிட்டத்தட்ட ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டை கென் வந்து கேரி பண்ணியிருக்காரு. திரை, கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டை கென் அவர்களே இது கேரி பண்ணியிருக்காரு. அந்த 5ஐயுமே ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காரு. அதான் விஷயம். இப்போ 5ஐயும் ஏனோ தானம் இல்லாம இது 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 எதுக்கு ஒரு பண்ணாரு, பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இல்லாம 5மே ரொம்ப பெர்ஃபெக்டா ரொம்ப பெட்டரா இருந்துச்சு படம். எந்த இடத்துலயுமே ஸ்டோரி வந்து நமக்கு லேக் ஆகுறதோ, அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து எந்த இடத்துல இது பெட்டரா பண்ணிருக்கலாம், இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தெரிஞ்சு, இது எனக்கு பெருசா கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 90s கிட்ஸ் அண்ட் 2K ஏர்லி 2K கிட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்குலாம் அந்த இது வந்து நல்ல ஒரு படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும். நிறைய விஷயங்கள் அந்த நம்ம லைஃப்ல ஃபீல் பண்ண விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை இது பண்ணியிருக்காரு. படத்தை நம்ம சிரிச்சு என்ஜாய் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய எலமெண்ட் இருக்கு. கொஞ்சம் கூட படத்தை வந்து படம் பார்க்குறப்ப மணி எத்தனை, டைம் என்னன்னு வாட்சியை பார்க்க தோணவே இல்லை. ஏன்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் படத்தோட கடைசி ஃப்ரேம் வரைக்கும் படத்துல ஃபன் இருக்கு. இந்த ஃபன் வந்து ஃபன் மட்டும்தான் இருக்கா, இப்போ வந்து ஒரு கலகலப்பு மாதிரி படத்தை வந்து ஒரு அவுட்டரோட ஒரு காமெடி டிராமா மட்டும்தான், வேற எதுவும் படத்துல இல்லையா அப்படின்னா அது இல்லை. இதை தவிர்த்து படத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் இருக்கு. ஒரு அம்மா பையன், ஒரு அப்பா பையனுக்குமான அந்த ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் இருக்கு, ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கு. அதை ரொம்ப சிம்பிளா சொன்னாலும் கரெக்டா சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலயுமே அது வந்து ஒரு ஒரு ஓவர் டோஸா ஃபீல் ஆகல, ரொம்ப நம்மளை போட்டு அது துன்புறுத்துற மாதிரியோ, ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங் அப்படிலாம் லைட்டா சிம்பிளா சொன்னாலும் இதான் மெசேஜ் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா ஒரு டேக்அவே மாதிரி இருக்கு படம். படம் முடிச்சு நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மெசேஜை நீங்க கேரி பண்ணிட்டு போவீங்க, அந்த மாதிரியான ஒரு இதா இருக்கு. படத்துல நடிச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே என்ன அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பண்றாப்புல. இதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸான ரோல் பண்ணி பார்த்துருக்கோம். சிதம்பரம், அசுரன் படத்துல சிதம்பரம், வாத்தியில அந்த பையன் கேரக்டரு, அப்புறம் 7 நினைக்கிறேன், விடுதலையில 7னாவோ 8னாவோ அந்த இது, அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே சீரியஸான ஒரு கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரத்தை பயங்கரமா ஃபுல்லா பண்ணியிருப்பாரு. சிதம்பரமாகட்டும், வாத்தியில வர அந்த கதாபாத்திரமாகட்டும், விடுதலையில வர அந்த ஃபயரான கதாபாத்திரமாகட்டும், அது எல்லாமே பயங்கரமா ஒரு சீரியஸான கதாபாத்திரமா இருக்கும்ல. இதுல அப்படியே டோட்டலா ஜோனே வேறையா, ஒரு ஒரு சாமிங்கா ஒரு ஒரு வேற லெவல்ல இருக்காரு. அந்த அவர் பண்ற ஆக்டிங், அந்த டான்ஸ் எல்லாம் பாக்குறப்ப என்னையா நீ எல்லாமே பண்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு டைம்ல இது வந்து சிம்பு பண்ணி எனக்கு தெரியும். சிம்பு வந்து மன்மதன் படம் பண்ற டைம்ல சிம்புக்கு வயசு 21 நினைக்கிறேன். மன்மதன் பண்ற டைம்ல சிம்புக்கு வயசு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சிம்புமே இதே மாதிரி தான், திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பாட்டு பாடி இருப்பாரு, எல்லாமே பண்ணிருப்பாரு. சிம்புக்கு டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இவருமே எல்லாமே பண்ணிருக்காரு. எல்லாமே கரெக்டா இருக்கு. டான்ஸ் கொரியர்லாம் ஒரு சாங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொட்டை மாடியில ஆடி அங்கிருந்து தவின்னு சொல்லி ஒரு சிங்கிள் டேக்ல இருக்கும். அது அப்படியே நமக்கு ஃப்ரேம் ஃபுல்லா லாங்ல வச்சிருப்பாங்க. அப்படியே மேல தவ்வி இங்க ஒரு ஸ்டெப்பா போட்டு அது இங்க இருந்து இப்படி போடுவாரு. அது கரெக்ட் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒன்று பெர்ஃபெக்டா பண்ணலாம், ஓகே, எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி தேவதர்ஷினி எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு மகா நடிகை. எந்த ஒரு கதாபாத்திரம் நீ கொடுத்தாலும் உனக்கு அதுல என்ன வேணும், டைரக்டர் என்ன டிமாண்ட் பண்றாரு, இந்த கேரக்டரோட ஆர்க் என்ன, இது எமோஷனலா இருக்குமா இல்ல காமெடியா இருக்குமா அப்படிங்கிற அந்த இருக்குல்ல, அந்த மீட்டர் தராசு வந்து அப்படி நிக்குது நடுமுள்ளு. எமோஷனலும் ஓவர் டோஸ் ஆகல, காமெடியும் ஓவர் டோஸ் ஆகல, அப்படியே பெர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணிருக்காங்க அவங்க. சுராஜ் அவங்க வந்து இப்ப தமிழ் படங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீராதிரா சூரா, இப்ப இந்த படம், இப்ப ஜெயலலிதா கூட பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அவரோட தமிழ் ஸ்லாங்கே நல்லா இருக்கு கேட்கிறப்ப. ஒரு இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபன்னா, நமக்கு வேற வேற காமெடி ஃபிலிமே பார்க்க வேணாம், அவர் இன்டர்வியூ பார்த்தா போதும், அந்த மாதிரி ஃபன்னா இருப்பார்ல. அவரோட ஸ்லாங்ல அந்த தமிழை உச்சரிக்கிற அந்த உச்சரிப்பே வந்து நல்லா இருக்கு. கேட்கிறப்ப நல்லா ஃபன்னா ஜாலியா இருக்கு எனக்கு. இது மாதிரி மம்மூட்டி அவங்க பேசுறப்ப நல்லா இருக்கும். மம்மூட்டி வந்து தமிழ் பேசுறப்ப தளபதி படத்தை பேசியிருப்பாங்க, ஆனந்தம் படத்துல மம்மூட்டி பேசுற அந்த ஒரு உச்சரிப்புலாம் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி இதுலயுமே அவங்க பண்றது எல்லாமே நல்லா இருக்கு. அந்த கேரக்டர் நல்லா இருக்கு, அந்த கேரக்டர் ஆர்க்கே நல்லா இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, இது வந்து எங்க அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா, இவங்க எங்களுக்குலாம் எப்படி எந்த மாதிரியான ஒரு பாண்டிங் இருக்கு எங்க அப்பா கூட, அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. அந்த ஒரு எளியும் பூனையுமான கான்செப்ட்ல
நான் உள்ள நீ வெளியே, அந்த மாதிரியான ஒரு ஜோன்லயே தான் சுராஜும் கென் கருணாஸுக்குமான அந்த ஒரு ஆர்க் ஆரம்பிச்சு கேரக்டர் ஆர்க். அப்புறம் படத்துல வரக்கூடிய அந்த 3 ஹீரோயின்ஸ், அனிஷ்மா, மத்த 2 ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு எந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் வேணும் அப்படிங்கிற சூப்பரா கொடுத்துருந்தாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இன்டர்வல் வரைக்குமே படம் டைம் போனதே தெரியல. டைம் 1.5 மணி நேரம் போயிருக்கு அப்படிங்கிறதே நம்மளால இது பண்ண முடியல. அதை வந்து ஃபீல் பண்ணவே முடியல. அப்படி இருக்கு. திடீர் இன்டர்வல் பிளாக் போடுறாங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரிதான ஒரு ஃபீல் தான். அந்த இன்டர்வல் பிளாக்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா சஸ்பென்ஸ் இருக்கு. அது படம் போற அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேல நம்ம கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாது. டோட்டலா வேற ஒண்ணு இன்டர்வல் பிளாக்ல காமிச்சிருப்பாங்க. என்னங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொண்டு போனது, அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ்ல சின்னதா ஒரு மெசேஜ் என்ன ஒண்ணு அப்படின்னா, இந்த டாக்டர் இந்த மாதிரியான படங்கள், பிரதீப் ரங்கநாதன் படங்கள்லாம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணுவாங்க, கிளைமேக்ஸ்ல அந்த 5-10 நிமிஷத்துல திருந்துவாங்கல்ல, அது மாதிரி தலைவனுமே இதுல திருந்தி அப்புறம் ஒரு லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் காமிச்சிருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட மியூசிக் ஸ்கோர், ஜிவி பிரகாஷ் வந்து காசே வாங்காம படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க அப்படிங்காங்க. காசு தான் வாங்க மாட்டேன், ஆனா என் வேலை தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு அவர் எந்த அளவு அவரோட ஹெல்ப்பை பண்ண முடியும், எப்படி அவரால் ஃபுல் ஆஃப் பண்ண முடியும், எப்படி அவர் இந்த இதுக்கு புஷ் பண்ணி மேலே தூக்க முடியும் அப்படிங்கிறது பயங்கரமா பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்ல பயங்கர வைபா கேட்கிறப்ப ஜாலியா இருக்கு அந்த இது பாக்குறப்ப. அது மாதிரி நிறைய விண்டேஜ் ரெஃபரன்ஸ் இருக்கு. நம்ம போஸ்டர்லேயே பார்த்துருப்போம். ஒன் சைடு வந்து சிம்பு ரெஃபரன்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு தனுஷ் ரெஃபரன்ஸ் இருக்கும்ல. அது மாதிரி படத்துக்குள்ள நிறைய பாட்டுல இருக்கும். படத்துல வந்து கென் வந்து ஒரு சிம்பு ஃபேன், எஸ்டிஆர் ஃபேன் படத்துல. அதுல எல்லாமே பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. அது அந்த ஒரு ஓல்டு சாங் பிளேஸ் பண்ண அங்கங்க சின்ன சின்ன சாங்ஸா பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே கேட்க நல்லா இருக்கு படங்கள்ல. அப்புறம் படத்தோட ஸ்டன் சீக்வன்ஸ், ஒரு கென் ஒரு ஹீரோவா பண்றாங்க அப்படிங்கிறப்ப, படத்துலயே ஸ்டன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறப்ப இவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா காமிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சட்டையை கிழிச்சிட்டு பேர் பாடியில ஃபைட் பண்ற மாதிரிலாம் அப்படிலாம் ஓவரா யோசிக்கல. கரெக்டா பண்ணிருக்காரு. நமக்கு எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண நம்ம என்னவா நம்மளை காட்ட விரும்புறோம் அப்படிங்கிறத கரெக்டா காமிச்சிருக்காப்ல. இதுலயுமே படத்துல வர காமெடிகள் சண்டைகள்லாம் இந்த காமெடிக்கான சண்டை இதுல இருக்கும்ல, லவ் டுடே இது லவ் டுடே இல்ல டிராகன்ல டியூட்ல இருக்கும்ல, அந்த அந்த ஃபைட்டே வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு சண்டை. அந்த மாதிரி இதுலயுமே காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல என்ன தவிர்த்து படத்துல வரக்கூடிய அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங், அந்த கேங் பாக்குறப்ப அந்த கேங்கே பயங்கர ஃபன்னியா, அவங்க எல்லாரோட ஆர்க்குமே நல்லா இருந்துச்சு. படத்துல வந்து ஒரு ரீல்ஸ் கிரியேட்டர், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு, மணிகண்டனையும் ஒரு அவரோட ஃப்ரெண்டான முகேஷ் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குமே சின்னதா இருந்தாலுமே நல்ல ஸ்கோப் இருக்கிற மாதிரியான விஷயமா இருந்துச்சு. படத்துல நிறைய காமெடி இருக்கு, நல்லா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. படத்தை ஸ்டார்ட் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போன் பாக்குறதோ படத்தை தவிர வேற எதுவும் யோசிக்க தோணும் இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணலாம். சிரிப்பை தவிர்த்து படத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான இதெல்லாம் இருக்கு. ஓவராலா என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தான படம் பார்த்த ஃபீல் தான், தாராளமா பாருங்க. இன்னொன்னு, கென் வந்து இந்த படத்தை பண்ணதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் சீரியஸான ரோலா பண்ணி பண்ணி எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலியா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு வைபா ஒரு கேரக்டர்னாலே அவங்களுக்கு ஏன் நினைப்பே வர மாட்டேங்குது, ஒரு சீரியஸான ரோலா தான் தேடி வராங்க. அசோன் பண்ணியிருந்தேன், பாத்தி, விடுதலை, இதுக்கப்புறம் எனக்கு என்கிட்ட வர ரோல் எல்லாமே சீரியஸான கதாபாத்திரம் தான். ஏன்னா யாருமே அந்த ஒரு 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 லவ் கான்செப்ட்ல ஒரு காமெடி ட்ராக்ல அப்படின்னு யாருமே யோசிக்கல. எல்லாருமே என்ன சீரியஸா தான் பாக்குறாங்க. ஒரு பயங்கர இன்டென்ஸான ஒரு சீரியஸான ரோல் கொடுத்தா கென் பயங்கரமா அதை ஆக்ட் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஜோன்லயே என்கிட்ட வராங்க. அது ஒரு பக்கம் ஒரு கடத்துல நல்லா நடிச்சிருக்கேங்கிறாங்க, ஓகே தான். ஆனா அது எனக்கு ஒரு கடத்துல எப்படி ஃபீல் ஆயிடுது அப்படின்னா, இந்த ஒரு இதை ஸ்டீரியோடைப் பண்ணிடக்கூடாது, நம்மள இப்படியே நம்மள பிராண்ட் பண்ணிடக்கூடாது. அவர்தான் இந்த மாதிரி கதாபாத்திரம் தான், அவரெல்லாம் இந்த இது செட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கருப்பா இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே வில்லேஜ் ஹீரோட்டுவாங்க, கிராமத்துக்கு செட் ஆவாங்க. இவங்க எல்லாம் சிட்டி கேரக்டருக்கு வந்து பண்ண செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி மேல பிராண்ட் பண்ணிருக்காங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் மேல பிராண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் எங்க என்னைய படத்துக்கு கூட்டு போய் என்னைய ஷூட்டிங்னாலே தேனி தான், தேனி மதுரை உசிலம்பட்டி தான் கூட்டு போறாங்க, அப்ராட் ஷூட்டிங்லாம் எனக்கு அந்த மாதிரி கதையை வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்களா. அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறனால யோசிச்சுதான் நம்ம வந்து ரொம்ப ஜாலியான ஆளு, ரொம்ப ஃபன்னா காமெடியா ஜாலியா இருக்கக்கூடிய ஆள், நமக்கு ஒரு படம் பண்ணணும், நம்மளே நம்மளை காமிக்கிற மாதிரி படம் பண்ணணும். இந்த படத்துக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய கதைகள் கொஞ்சமாவது ரொம்ப ஜாலியா ஒரு ஃபன்னியா ஒரு லவர் பாய் ரேஞ்சில் ஒரு லவ்வா அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இது வரைக்கும் சீரியஸா பண்ணோம்னா கொஞ்சம் ஜாலியா ஒரு கேரக்டர் வந்தாலே இந்த படத்தோட சக்சஸ் தான் அப்படின்னாருல, அது நிச்சயமா நடக்கும். ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம், ஏன்னா ட்ரெய்லர் பாக்குறப்பவே நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. படத்தோட ட்ரெய்லர் பாக்குறப்பவே அந்த ஒரு 2 நிமிஷமோ 1.5 நிமிஷமோ ட்ரெய்லர் பாக்குறப்பவே அந்த ட்ரெய்லரே பயங்கரமா கனெக்ட் பண்ணிக்க முடிச்சு. ஏன்னா
அதாவது இப்பதான் ஜியோ இருக்கு, ஈஸியா நம்ம ஏதாவது படிக்கணும் அப்படின்னா ஈஸியா நம்ம அன்லிமிடெட் ஜியோஸ் வச்சு படிச்சுக்கலாம். பெர்ப்ளெக்சிட்டி, ஜெமினை, சாட் ஜிபிடின்னு சொல்லி இந்த மாதிரி ஈஸியா படிக்கிறதுக்கான சோர்ஸ் இருக்கு. அப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்னா சண்டே வந்து ப்ரௌசிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர் போய் தான் படிக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு படிச்சு தான் முன்னேறி இருக்கோம் லைஃப்ல. ஏன்னா அந்த மாதிரியான படிப்போம். 1 மணி நேரம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அந்த அண்ணன் வந்து 10 ரூபா இல்லை 15 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க அவங்க அது நம்ம நம்ம சூஸ் பண்ற டேபிளே லாஸ்ட் டேபிளா தான் இருக்கும். அப்பதான் நம்ம ரொம்ப 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 டீப்பா படிக்க முடியும், தெளிவா நோட்ஸ்லாம் எடுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். அது 2 3 பேர் போனோம்னா தான் ஜாலியா படம் பார்த்து படிச்சு அந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்து படிச்சு நம்ம நோட்ஸ் எடுத்து லைஃப்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுவும் ஃபர்ஸ்ட் டேபிள்லாம் போயிடக்கூடாது. அண்ணா வந்து ஈஸியா பார்த்துருவாங்க. நம்ம கடைசி டேபிள்ல அந்த கம்ப்யூட்டர் சென்டர் அண்ணாவுக்கும் நம்மளும் கடைசி டேபிள்ல இருந்தா தான் நம்ம நல்லா படிக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி படம் பார்த்து படிச்சு லைஃப்ல முன்னேறினவங்களுக்கு இந்த படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஓகேவா? கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆகும். அது மாதிரி இதுக்கப்புறம் வந்து கென் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு லைட்டா ஒரு ஒரு சுத்து வருவாப்புல. ஒரு பிரதீப், இப்ப அபிஷன் ஜீவந்த் இந்த மாதிரி எப்படி டைரக்டரா இருந்து அப்படியே ஒரு ஹீரோவா மாதிரி இது பண்ணாங்க. இவர் ஹீரோவா டைரக்டா இருக்காருல்ல. இதுக்கப்புறம் கண்டிப்பா அவர் வந்து இவர் வந்து இந்த இந்த ஜோன்லயே ஒரு லவர் பாய் ரேஞ்சில அபிஷன் ஜீவித் மாதிரி டிராக நம்ம பிரதீப் யார் மாதிரி ஒரு லைட்டா ஒரு வளம் வருவார். கண்டிப்பா அடுத்தடுத்து ஒரு ஒரு ஜோனுக்கு வருவாரு. நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் எந்த இடத்துலயுமே எனக்கு பெருசா குறை சொல்ற மாதிரி இது ஒன்று நல்லா இருந்துச்சு அப்படின்னா இல்லை, நல்லா இருந்துச்சு படம் வந்து கன்வின்சிங்கா. இப்போ கிளைமேக்ஸ்ல வந்து சடனா வந்து ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனுக்கு எதுவும் தூக்கி நிப்பாட்டினாங்களோ அப்படிங்கிற மாதிரி இல்லாம லைட்டா அவங்க காமிச்சது கரெக்டா இருந்துச்சு. அவன் இப்படிப்பட்ட ஆளு தான், அவனால இந்த அளவு அச்சீவ் பண்ண முடியும், இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி கன்வின்சிங்கா இருந்துச்சு எந்த இடத்துலயுமே எல்லா இடத்துலயுமே. படம் உங்க நியர்பை தியேட்டர்ல அவைலபிளா இருக்கும். ஷுவரா படத்தை பாருங்க, நிச்சயமா என்ஜாய் பண்ணுவீங்க. எந்த இடத்துலயுமே படம் வந்து உங்களை நீங்க கொடுக்குற அந்த 130 ரூபா 150 ரூபாய்க்கு நீங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. அதுக்கு நான் ஷுவரா சொல்லுவேன். இந்த மாதிரியான அந்த அந்த 90s கிட்ஸ் அண்ட் ஏர்லி 2K கிட்ஸுக்கு படம் பயங்கரமா கனெக்ட் ஆகும். பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.